கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆசாரி விலை அப்படிங்கிற பகுதியில் நடைபெற்ற ஒரு கொலை சம்பவம் தான் திடுக்கிடும் தகவல்கள் எல்லோருடைய மனதையும் ரணமாக்கியிருக்கு. என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், சந்திரபோஸ் அப்படிங்கிற 90 வயதை கடந்த முதியவர் ஒருவர் தன்னுடைய மனைவியாகிய லட்சுமி என்பவரோட வாழ்ந்து வந்துட்டுருக்காரு. இந்த சூழ்நிலையில் அவங்களுக்கு 3 பெண் பிள்ளைகளும் 3 ஆண் பிள்ளைகளும் இருந்திருக்காங்க. அவங்க 3 பேருக்குமே, ஆண் பிள்ளைகள் 3 பேருக்கும் பெண் பிள்ளைகள் 3 பேர், மொத்தம் 6 பேருக்குமே திருமணத்தை செய்து வச்சுட்டு இவங்க தனியாக வீட்டில் வசித்து வராங்க. இந்த சூழ்நிலையில் தான் இந்த சந்திரபோஸ் பிள்ளைங்களுக்கெல்லாம் திருமணம் செய்து முடித்ததுக்கு பிறகு அந்த பனையேறி தொழிலை அவர் தொடர்ந்து செய்துகிட்டே வந்தார். வயது மூப்பு, திருமணம் பிள்ளைங்களுக்கெல்லாம் செய்து முடித்தோடனே இவரோட வயது கிட்டத்தட்ட 60 தாண்டிடுச்சு. இருந்தாலும் அவர் தன்னுடைய உடம்பில் பலன் இருக்கிற வரைக்கும் நான் உழைச்சி தான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் அவர் யாருக்கும் எந்த தொல்லையும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு பிள்ளைங்களை சமாதானப்படுத்திட்டு அவர் அந்த பனையேறி தொழிலை செய்துட்டு வந்திருந்தார். கொஞ்ச நாள் கடந்துச்சு. கிட்டத்தட்ட இப்போ வயசு அவருக்கு 90. பிள்ளைங்களுக்கெல்லாம் திருமணத்தை முடிச்சிட்டாரு. இன்னமும் அந்த பனையேறி தொழிலை செய்துட்டு இருந்தார். ஆனால் சமீபமாக அவருடைய உடல் ரொம்பவும் பலவீனப்படவும் அவரால் எந்த வேலைக்கும் போக முடியல. வீட்டிலையே முடங்கி கிடந்தார். ஆனால் இந்த பிள்ளைங்களுக்குள்ள போட்டி, யார் இந்த தாயையும் தகப்பனையும் வச்சு பார்க்குறது அப்படின்னு. ஆனால் இதுக்கு 3 பெண் பிள்ளைகளுமே ஒத்து வரல, 3 ஆண் பிள்ளைகளுமே ஒத்து வரல. வேறு வழி இல்லை. இவங்க தனியாக அந்த வீட்டில், தன்னுடைய சொந்த வீட்டில் சந்திரபோஸ் அந்த ஐயாவும் லட்சுமி அம்மாவும் வாழ்ந்துக்கிட்டு வராங்க. இவங்களுக்கு மாதத்துக்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லி உணவு மட்டும் கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த பிள்ளைங்க. அப்படின்னா 3 மாதம், முதல் 3 மாதம் ஆண் பிள்ளைகளும், அடுத்த 3 மாதம் அடுத்து 3 இருக்கிற பெண் பிள்ளைகளும் இவங்களுக்கு உணவை கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் தான் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாகவே லட்சுமி, சந்திரபோஸினுடைய மனைவி லட்சுமிக்கு ரொம்பவே உடல்நிலை சரியில்லாமல் படுத்த படுக்கையாக ஆயிட்டாங்க. இவர் சந்திரபோஸுக்கும் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி கண் பார்வை பறி போயிடுச்சு. கிட்டத்தட்ட வயசு 90. அதனால் கண் பார்வையும் சுத்தமாக மழுங்கி போய் கண் பார்வையே இல்லாமல் போயிடுச்சு. இந்த சூழ்நிலையில் ஆனாலும் மனைவியை எப்படியாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மனைவியை அவரே கூட வைத்திருந்து பார்த்துருக்காரு. உணவு மட்டும் பிள்ளைங்க கொடுப்பாங்க. ஆனால் மனைவிக்கு தேவையானது எல்லாமே இவர் செய்துட்டு இருந்தார். இவங்க படுத்த படுக்கையாக ஆயிட்டாங்க. அவங்க மனைவி லட்சுமி, சந்திரபோஸ் ஐயாவுடைய மனைவி லட்சுமி. ஆனாலுமே பசங்க யாருமே முன் வரலை, அம்மாவை நான் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் சாப்பாடு மட்டும் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போது இவங்களுக்கு 3 மாதமாக, கிட்டத்தட்ட 3 மாதமாக இவருக்கு கண்ணு தெரியல. 3 வருஷமாக அவங்க படுத்த படுக்கையாக ஆயிட்டாங்க. அதனால் அந்த படுத்த படுக்கையாக இருந்ததுனால உடம்பு ஃபுல்லாக புண்ணு, ரொம்ப வலி தாங்க முடியாமல் சில வேளைகளில் அவங்க கத்தி கதறுவாங்க. இதை கொஞ்சமும் அவர் சந்திரபோஸ் மனைவி இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு அவர் ரொம்ப வேதனைப்பட்டார். பிள்ளைங்களும் பார்க்குறதுக்கு வழி இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு. இந்த கண் பார்வை பறிப்போன இந்த சூழ்நிலையில் இவர் தன்னுடைய மனைவி உடல் முழுவதும் படுத்த படுக்கையினால் புண்ணு ஏற்பட்டுச்சு. இதனால் அவங்க கத்துறாங்க. இந்த சூழ்நிலையில் அவர் கத்தியை எடுத்துகிட்டு, வீட்டில் காய்கறி வெட்டுவதுக்கு வச்சுருந்த கத்தியை எடுத்துகிட்டு மனைவியுடைய கழுத்தையை அவர் அறுக்கிறாரு. கண்ணு தெரியாத சூழ்நிலை, எப்படியோ தட்டி தடவி போய் கத்தி எடுத்துகிட்டு அவங்க மனைவி லட்சுமியை கழுத்தை அறுத்துட்டார். வேறு வழி இல்லை, அவருக்கு வழி தெரியல, பார்க்குறதுக்கு ஆள் இல்லை. மனைவியும் 3 வருஷமாக படுத்த படுக்கை, உடம்பெல்லாம் புண்ணு, வலி தாங்க முடியாமல் கதறாங்க. இதை ஒவ்வொரு நாளும் அவரால் பார்த்துட்டு ரொம்ப பொறுமை இழந்துட்டார் சந்திரபோஸ் ஐயா. இப்போ இந்த சூழ்நிலையில் அவங்க பையன் சாப்பாடு கொடுக்கறதுக்காக, இளைய மகன் கடைசி பையன் சாந்தகுமார் சாப்பாடு கொடுக்கறதுக்காக வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தோடனே அப்பாட்ட கேட்குறாரு, அம்மா என்னப்பா பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் இந்த ஐயா எந்த பதிலுமே சொல்லலை, சரியாக பேசலை, ரொம்ப மௌனமாக இருக்கிறாரு.
உடனே பையனுக்கு சந்தேகம் வந்துடுச்சு, என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறாரு. அம்மா ரத்த வெள்ளத்தில் படுத்து கிடக்குறாங்க, அப்படியே உயிரற்ற போன நிலமையில். உடனே போலீஸுக்கு தகவல் சொல்கிறாரு. போலீஸ் உடனே பிரேதத்தை கைப்பற்றுறாங்க. கைப்பற்றி ஆசாரி பள்ளத்தில் எடுத்துகிட்டு போய் மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக அவங்க காவல்துறை லட்சுமியினுடைய உடலை கொண்டு போகிறாங்க. அடுத்து இந்த ஐயா சந்திரபோஸை அடுத்ததாக கைது பண்ணுறாங்க. கைது பண்ணுறதுக்கு முன்னால் அவரை உடல்நிலையை சரிப்படுத்தணுமே, ரொம்ப முடியாமல் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி மருத்துவமனையில் கொண்டு போய் அனுமதிக்கிறாங்க. ஆனால் இவருக்கு வழி தெரியல, என்ன பண்ணுறது, மனைவி இப்படி சூழ்நிலை ஆகிடுச்சி, பிள்ளைங்க கை விட்டுட்டாங்க, யாரும் பார்த்துக்கிறதுக்கு கூட பார்க்க ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்பவே மனம் உடைஞ்சு போய் அவங்க மனைவியை கத்தியால் கழுத்தறுத்து கொன்னுட்டார். இது கேட்குற நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் ஐயா ஏன் இப்படி பண்ணாருன்னு ஒரு வேதனையும் மனசில் இருக்குது. ஆனால் அவருக்கு வேறு வழி தெரியலை. மனைவி கண்ணு முன்னாடி கஷ்டப்படுறதை பார்த்துட்டு தன்னால் சும்மா இருக்க முடியல. அதனால் கருணை கொலை மாதிரி அவர் தன்னுடைய மனைவியை செய்துட்டார். இது அந்த பகுதி மக்களை ரொம்பவே துக்கமடைய செஞ்சுருக்கு இந்த விஷயம். ஆசாரி விலை பகுதி மக்களை.